யுனிசெஃப் நிறுவப்பட்டது. 1946 டிசம்பர் 11 அன்று யுனிசெஃப் அல்லது ஐக்கிய நாடுகளின் குழந்தைகளுக்கான அவசர நிதியம் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகம் முழுவதும் பட்டினி, நோய் மற்றும் வறுமையால் துன்புறுத்தப்பட்டிருந்த குழந்தைகளுக்கு அவசர உணவு, உடை மற்றும் மருத்துவ உதவி வழங்கும் நோக்கத்துடன் ஐநா பொதுச்சபையால் நிறுவப்பட்டது. ஆரம்பத்தில் இது ஐரோப்பாவில் போரால் சேதமடைந்த நாடுகளில் உள்ள குழந்தைகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தியது. ஆனால் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் உலகளாவியவை என்பதை உணர்ந்தபோது யுனிசெஃப் தனது பணிகளை மற்ற கண்டங்களுக்கும் விரிவுபடுத்தியது. 1953ஆம் ஆண்டில் யுனிசெஃப் ஐக்கிய நாடுகளின் நிரந்தர அமைப்பாக மாற்றப்பட்டது. இதன் மூலம் அவசர நிவாரணத்தை மட்டுமல்லாமல் குழந்தைகள் நலன், கல்வி, ஆரோக்கியம் மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான பணி போன்ற பரந்த நோக்கங்களையும் ஏற்க முடிந்தது. காலத்தின் போக்கில் குழந்தை மரணம் குறைப்பு, தடுப்பூசி திட்டங்கள், ஊட்டச்சத்து மேம்பாடு, கல்வி வாய்ப்புகள் விரிவாக்கம் மற்றும் குழந்தைகள் உரிமையை பாதுகாப்பது போன்ற முக்கிய நடவடிக்கைகளில் யுனிசெஃப் உலகின் முன்னணி அமைப்பாக வளர்ந்தது. குறிப்பாக 1980களில் நடைபெற்ற பெருமளவிலான தடுப்பூசி இயக்கங்கள், பசியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஊட்டச்சத்து திட்டங்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் போர்களில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட அவசர உதவிகள் ஆகியவை யூனிசெஃப்பின் உலகளாவிய ஆதிக்கத்தையும் நம்பகத்தன்மையையும் உயர்த்தின. 1989ஆம் ஆண்டு குழந்தைகளின் உரிமைகள் குறித்த ஐநா ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்வதும் வளர்வதும் பாதுகாப்பும் அடிப்படை உரிமைகள் என உலகம் அறிவதற்கு யுனிசெஃப் முக்கியமான பங்கு வகித்தது. இன்று யுனிசெஃப் 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் அரசுகள், சமூகங்கள் மற்றும் பன்னாட்டு கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்பட்டு ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் கல்வி பெறுவதாகவும் தங்கள் முழு திறனையும் அடையும் வகையில் பணிபுரிந்து வருகிறது.